மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் குறைவில்லாத சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதாரம் நிறையா சேரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வா 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 அப்படின்ட்டு நல்லா மொய்யா 1000 ரூபாயே எழுதுறேன்னு வச்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணணும். இவங்களுக்கு ஒன்று இதுதான், அது வந்து ஜாக்பாட் டைம். ரீசெண்டாக 10ல் குரு போனால் பிச்சை எடுக்க விட்டுருவாருன்றது, பதவி நாசம், பதவி பறி போகும், இந்த மாதிரி பல விஷயம் சொல்றாங்க. பேங்க்கில் வச்ச நகையை தயவு செஞ்சு மீட்டு கொண்டு வந்து கழுத்தில் போட்டுக்கங்க, இன்னொரு தடவை வைக்காதீங்க. இப்போ நம்ம கடக ராசியை மையப்படுத்தி அதில் ஒரு கிரகம் இருந்தால் 12 ராசி லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் வரும்னு பேசும். ஒருத்தங்களுக்கு மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்காங்க, கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவங்களுக்கு அடுத்த 1 வருட காலம் என்ன மாதிரி மாற்றம், அதற்கு அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் கோவில் பரிகாரங்கள் என்ன? கடகராசின்றது மேஷராசிக்கு 4ஆம் இடமா வருது. ஸோ அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது வீடு வண்டி வாகனம் தாயாரோட ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறதும் 3ஆம் இடம் அப்படிங்கிறதுமே ஒரு இண்டிவிஜுவல் ராசி பலன்களாக இருக்கட்டும், லக்ன பலன்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ரொம்ப நாளாக வீடு தேடுறேன் கிடைக்கலங்கிறவங்களுக்கு நல்ல சூப்பரான வீடு அமையும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஜுவல்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் குறைவில்லாத சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முன்னோர்களோட சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். வாழ்வியல் பரிகாரமாக இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இவங்க அம்மாவுக்கு வந்து பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலே போதும். எல்லோ கலர் ட்ரெஸ் வாங்கி தரணும், வியாழக்கிழமை வாங்கி தரணும், இல்லை திங்கக்கிழமை வாங்கி தரணும். தந்தாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பால், பசும் பாலோட தானங்கள் வந்து ஆதரவற்ற குழந்தைகளோட ஆசிரமங்களுக்கு பால்கோவா கூட தானமாக கொடுக்கலாம். கோவில் பரிகாரமாக என்ன சொல்லலாம் அப்படின்றத பார்க்கும்போது, உங்கள் ஊரில் கண்டிப்பாக மாரியம்மன் கோவில் இருக்கும், சிவன் அம்பாள் கோவில் இருக்கும். அந்த சிவன் கோவில்லையும் அம்பாள் கோவில்லையும் இருக்கக்கூடிய அம்மனுக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரியான வஸ்திரங்கள் நம்ம அம்மாவுக்கு கட்டி விட்டால் எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அது மாதிரி நம்ம எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த குரு பயிற்சி வந்து ஒர்க் ஆகலனாலும் ஒர்க் ஆகும். அதாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாக வரக்கூடிய இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு, இது அவங்களுக்கு ரிஷப ராசிக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க அடுத்த 1 வருடம் என்ன பண்ணணும்? பொதுவாக வந்து 3ஆம் இடத்துல குரு வந்தாலே வந்து பார்த்தோம்னா மைனஸ் அப்படிங்கிறது வந்து அடிவயிறு அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடணும், டயட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி உடல் வந்து கொஞ்சம் பருமன் ஆகிடும். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக 3ஆம் இடத்துல குரு போகும்போது என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களோட சகோதரன் எல்டர் யங்கர் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ரிஷபராசியே எப்போதுமே வந்து எப்படி இருப்பாங்கன்னா நல்லா ஒரு ரிச்சாக தான் இருப்பாங்க. ஏன்னா சுக்கரனோட தான் வருது. முடிஞ்சால் ஒரு கோல்டு ரிங்கு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலாம் அவங்களோட சகோதரனுக்கு. கோவில் பரிகாரமாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது கோல்டு வந்து டொனேட் பண்ணலாம் கோயிலுக்கு. அந்த லெவல் வசதியெல்லாம் நாங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சும்மா அவங்களுக்கு தோன்ற ஒரு கோல்டை வந்து தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து அவங்க ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்க என்ன பண்ணோம்னா கோவிலில் வந்து சர்க்கரை பொங்கலை தானமாக வந்து நல்ல சுத்தமான நெய் ஊற்றி செஞ்சு சுவையாக தரும்போது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். எந்த கோயிலில் கொடுக்கலாம்? முருகர் ஆலயத்தில் கொடுக்கலாம். ஏன்னா முருகன் தான் எல்லாருக்குமே சகோதரன், 3ஆம் இடம்னா சகோதரம். ஸோ அதனால் முருகன் கோயிலில் கொடுத்தா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 1 வருட காலம் என்ன பண்ணணும்? இவங்க தான் நெய் நிறையா சாப்பிட்ணும், நெய் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும். ஏன் அப்படின்றத பார்க்கும்போது 2ஆம் இடம் தான் வாய். ஸோ அப்போ வந்து கீ ஃபுட்டு நிறையா சாப்பிட்லாம். தானமாக என்ன பண்ணலாம், வசதியாக இருக்கிறவங்க கீ ரோஸ்ட்டை வந்து தானமாக பண்ணிடலாம். கீ ரோஸ்ட் தோசை. ஆமாம், கண்டிப்பாக இது புதுசாக இருக்கும். சந்திரன் அப்படின்றது தான் அரிசியை குறிக்குது. அப்போ தோசை எதில் செய்கிறோம்? அரிசியில் தான். நெய் தான் குரு. அப்போ என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஸோ ஒரு கீ ரோஸ்ட் வாங்கி தானமாக கொடுத்துட்டே வரலாம். 2வது விஷயம், ரீசார்ஜ் அவ்வளோ ரூபாய்க்கு பண்ணுறோம். ஒரு ரீசார்ஜ் இது மாதிரி பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு பிரச்சனையே இருக்காது. அப்படி இல்லை நான் இன்னும் நல்லா வசதியாக இருக்கேன்னா லட்டு தானமாக கொடுக்கலாம். லட்டு திருப்பதி லட்டு தானமாக கொடுக்கலாம். குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது பொருளாதாரம் நிறையா சேரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வா 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 அப்படின்ட்டு நல்லா மொய்யா 1000 ரூபாயே எழுதுறேன்னு வச்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி பண்ணாமல் சேவிங்ஸ் பண்ணணும். இவங்களுக்கு ஒன்று இதுதான், அது வந்து ஜாக்பாட் டைம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உஷாராக இருந்துக்கிட்டு நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருது மிதுன ராசிக்கு. பாதகாதிபதியாக வருவாருன்ற வருத்தமே இங்கே இருக்கக்கூடாது. பாதகாதிபதியும் ஒரு வகையில் நன்மை செய்வாரா?
இந்த ராசிக்காரங்க தான் நன்மை செஞ்சு விட்டு போயிடுவார். ஸோ அதனால சேவிங்ஸ் தான். எதை நோக்கி இருக்கணும்னா ஃப்யூச்சரை நோக்கி இருக்கணும். அப்போ எதில் சேவிங்ஸ் பண்ணணும்னா ஒன்றும் கோல்டில் சேவிங்ஸ் பண்ணணும், இல்லைன்னா பணத்தையே சுருட்டி பத்திரமா வீட்டில் வச்சிடணும். வாழ்வியல் பரிகாரமாக இன்னொன்று என்ன பண்ணலாம்னா கோல்டு ஃபிஷ் வளர்க்கலாம். கோல்டு ஃபிஷ் 2 ஃபிஷ்ஷை வளர்த்து 1 இயர் பராமரிச்சாங்கனாலே அவங்களுக்கு வந்து பொருளாதார வசதிகள். இது தயவு செஞ்சு எந்த இடத்துல வைக்கணும்னு மட்டும் கேட்காதீங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு பணம் கிடைச்சாலும் வாங்கிக்க தான் போகிறீங்க. ஸோ அதனால் வீட்டில் எந்த இடம் ஃப்ரீயாக ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு வளர்த்துட்டா போதும். அடுத்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கேயே தான் இருக்காரு. கடக ராசிக்காரர்கள் அடுத்த 1 வருஷம் நல்ல பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. வாழ்வியல் கோவில் பரிகாரங்கள் என்ன பண்ண? பொதுவாகவே கடகத்துக்கு குரு வந்துட்டாரு, ஜென்ம குரு அப்படின்னு போட்டு பயப்படலாம். தயவு செஞ்சு பயப்படாதீங்க. காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு பழகணும் கடகராசிக்காரங்கள். 1. 2வது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது உடல் பருமன் அப்படின்றது ஜென்ம குருவில் வந்து சாப்பிட்டு தூங்காமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றக்கூடியவங்க தான் கடகராசி. ஏன்னா சந்திரன் தான் மதி சூப்பராக வேலை செய்கிறவங்க தான் கடகராசி. அப்போ அங்கேயே குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம இந்த பேங்க்கில் வச்ச நகையை தயவு செஞ்சு மீட்டு கொண்டு வந்து கழுத்தில் போட்டுக்கோங்க. இன்னொரு தடவை வைக்காதீங்க. பணம் வந்து சரளமாக புரளக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசிக்கே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த ஜென்ம குருவே அப்படிங்கும்போது ஜென்மத்திலே வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், உடலை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஸோ அப்போ உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா அரைச்ச சந்தனத்தை நெத்தியில் வைக்கணும். அவங்களே உட்காந்து அரைக்கணும், அவங்களே நெத்தியில் இடணும். அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதே போல் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சணாமூர்த்தி கிடையாது, குரு பகவான். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலையை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். வெள்ளை கொண்டக்கடலை தான் வைக்கணும், கருப்பு வைக்கக்கூடாது. சுண்டலா பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு முடிஞ்சால் சாப்பிடுங்க, இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுங்க. இது 2மே வந்து நல்லா சிறப்பாக வேலை செய்யும் உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரமாக. இந்த சந்திரன் மேலே குரு போகும்போது இந்த புரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க, டயட் ஃபாலோ பண்ணாங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக. சிம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதியே இப்போ குரு வருவார். அப்படி இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க இதை இன்னும் சிறப்பாக ஆக்டிவேட் பண்ண என்ன? சிறப்பாக தான் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா குருவே சுபகிரகம் தான். வீட்டில் எத்தனை பெரிய வயசானவங்கள வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆளனாலும் அவங்களுக்கு சுப காரியம் நடந்துடும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதே உண்டு. ஏன்னா சிம்மத்துக்கு வந்து 5ஆம் இடத்ததிபதியே வந்து குரு பகவான் தான். அவர் போய் 12ஆம் இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுவார், அடுத்து சிம்மத்துக்கு தான் வருவார். ஸோ அப்போ இந்த வருஷம் வந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா முருகனே அடுத்த வருஷம் குரு பயிற்சிக்குள்ளார குழந்தைய பிறந்துருவார். கண்டிப்பாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப விரயமாக நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரலாம். கோவிலுக்கால் ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வரும்போது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். குறிப்பாக அந்த சிம்மத்தில் குரு இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரி கோவில் போகலான்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு தசமகா வித்யா தான் தாராதேவி. ஸோ அப்போ அந்த தாராதேவி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து விரய பாவகம் வந்து கண்டிப்பாக வந்து விரயமாக வேலை செய்யாது, பாசிட்டிவாக வேலை செய்யும். ஸோ இப்போ 12 விரயமாக இல்லாமல் பாசிட்டிவாக நல்ல ஒரு செலவாக மாற்றுறதுக்கு சொல்லிட்டீங்க. என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரம்? 12ஆம் இடம் தான் பெட்ரூம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஸு கர்டைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கர்டைனை வந்து எல்லா கலரில் போட்டாங்கனாலே உங்களுக்கு போதும். 12ஆம் இடம் தான் ரெஸ்ட் ரூம் அப்படின்றதும் சொல்லுவோம். ரெஸ்ட் ரூமை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்கனாலே உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டுன்றது குரு பகவான் தான். அது மெயின்டைன் பண்ணுறதும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து என்ன பண்ணணும்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களாம் பழைய பரிசையே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மாற்றணும். அதை மாற்றினாலுமே அவங்களுக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யும். தன்னை எவ்வளோ புதுப்பிச்சுக்கிறாங்களோ அந்த லெவல் செலவை வந்து இவங்களே ஏற்படுத்திக்கணும். இப்போ ஒரு டீ கடையில் காஃபி குடிக்கிறோம்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் காஃபி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு விரயம்ன்றது ஈக்குவல் ஆகிடும். அவங்களே அந்த காசை என்ஜாய் பண்ணிட்டு. அடுத்த கன்னிராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. ஸோ கன்னிராசிக்குமே வந்து பார்த்தோம்னா பாதகாதிபதினே போட்டு இது பண்ணுறாங்க. பாதகாதிபதி ஒரு தடவை தான் பாதகத்தை தருவார். அதுக்கப்புறமே வந்து பார்த்தோம்னா இவனை எவ்வளோ தாண்டா அடிக்கிறது அப்படின்ட்டு விட்டுருவார். ஸோ அதனால் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. கன்னிராசிக்கே பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம்னு சொல்லுவோம். நல்ல ஃப்ரெண்டு யார், கெட்ட ஃப்ரெண்டு யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு வருட காலத்தில் கண்டிப்பாக ஆளை வந்து குரு பகவான் வந்து பெரிய ஒளிவட்டம் போட்டு நீ இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவன் கூட பழகி இவன் கூட பழகாதன்றதை தெளிவாக காட்டி கொடுத்துருவாரு. இது ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து காட்டி கொடுத்துரும். இவங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்களுக்கு. இவங்களுக்கு வந்து வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இவங்க பொதுவாகவே வந்து கன்னிராசி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா இது பண்ணுறவங்க தான். ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நோட் புக்ஸோட தானம் கொடுக்காது, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் தானம் கொடுக்காது, குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தாலுமே அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும்.
எந்த மாதிரி கோவிலுக்கு போய்க்கலாம் ஒருவர்? குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வேதங்களை குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த வேத நாராயண பெருமாள்னு எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அவரை போய் வழிபாடு பண்ணலாம். புதன்னா பெருமாள், வேதங்களை குரு குறிக்கும். இந்த வேத நாராயண பெருமாள் எங்கே இருக்காருன்னா திருச்சியிலேருந்து முசிறி போகிற வழிக்கூடையில் அந்த ஒரு இடத்துல வேத நாராயண பெருமாள்னு கூகுளில் போட்டாலே இப்போ வந்துடும். அங்கே ஒன்று இருக்குது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிரம்மன் கோவில்னு இருக்குது. தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மா, அங்கே வேதநாராயண பெருமாள் இருக்கார். கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு வந்து வாழ்க்கை முழுக்கவே வேதநாராயண பெருமாளை பிடிச்சிக்கிட்டாங்கனாலே போதும், அவங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்த துலா ராசிக்காரர். துலா ராசிக்காரங்களுக்குமே வந்து குரு வந்து ரீசெண்டாக 10ல் குரு போனால் பிச்சை எடுக்க விட்டுருவாருன்றது, பதவி நாசம், பதவி பறி போகும், இந்த மாதிரி பல விஷயம் சொல்றாங்க. பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா துலா ராசிக்கு வந்து 3 6க்குரியவராகவே வராரு குரு, என்ன பண்ணுவார் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அப்போ குரு அப்படின்றவர் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு, பதவியெல்லாம் பாதிக்குமா அப்படின்றத கேட்டோம்னா கண்டிப்பாக பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்ற போது அங்கே உச்சமாயிடுறது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. எனக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த 10ஆம் இடம்ன்றது வேலை செய்யக்கூடிய இடமா இருக்குது. இந்த வேலை செய்கிற இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் ஆலயத்துக்கு சென்று சந்தனத்தை வந்து தானமாக கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த வேலையில் இருக்கிற டார்ச்சர் போகிறத பார்த்தா இவங்க சொல்கிறதுலே அவங்களுக்கு வேலையில் ப்ரெஷர் ஆகிடும் போல் ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வராது. ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து சுயதொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கும்போது லேபர் சொல்லாமலே லீவ் எடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும்தாமே இருக்குமே வேறு எதுவும் அவங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வராது. அதே போல் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா இந்த செந்தூரம்னு விற்பாங்க கடையில், அதை வச்சுக்கிட்டாங்கனாலே சூப்பராக வேலை செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2, 5 கூடிய குரு பகவான் இப்போ வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. எப்படி இருக்கு? ஓடி போனவனுக்கும் 9ல் குரு. அதாவது டாப் ராசிகள்ல முதன்மையா சொல்லப்படக்கூடியது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத பார்க்கும்போது எனி டைம் டிப்ரெஷன். ஏன்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் அங்கேயே நீசமாயிடுறதுனால சொல்லுவோம். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து 9க்கு வேற போறாரா, சூப்பராகவே இருக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. தெய்வ தரிசனம் அப்படின்றது இவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் ராஜ மரியாதையோடு நடக்கும். ஏன் அப்படின்றத பார்க்கும்போது 9ஆம் இடம் தான் தெய்வங்களுடைய குறிக்கக்கூடிய நிலை அப்படின்றத சொல்லுவோம். இந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து எதுவும் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்படின்றதும் சொல்லலாம். குரு வந்து 1, 5, 9ஆம் இடத்துல பார்க்கும்போது லக்னத்தையே பார்ப்பாரு. ஸோ அப்போ இன்னும் ஹாப்பினஸ் ஆகிடுவாங்க. எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவ். முக பொலிவாகும், இருண்ட முகம் வந்து பொலிவாயிடும். நல்லா மேக்கப் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி எப்படி இருக்கோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து எனர்ஜி பூஸ்ட் ஆகிடும். கோவில் அண்ட் வாழ்வியல் பரிகாரம்னா இன்னும் நல்லா பாசிட்டிவாக எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கு அப்பா காலில் விழுந்தாலே போதும். 9 தகப்பன் ஸ்தானத்துக்கு வரதுனால. ஆமாம், அப்பா காலில் விழுந்தாலே போதும். குறிப்பாக வந்து அப்பாவுக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். நல்லா வசதியாக இருக்கேன்னா அப்பாவுக்கு ஒரு செயினோ மோதிரமோ கோல்டில் வாங்கி கொடுங்க. வேல் சிம்பிள் போட்ட ஒரு தங்கம் போட்டு வாங்கி தரலாம். தகப்பனார் மொத்தத்தில் சந்தோஷமா வச்சுக்கிட்டா விருச்சிக ராசி சூப்பராக இருக்கும். இன்னொன்று தகப்பன் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியை போய் பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இன்னைக்கு போய் வழிபாடு பண்ணலான்றதை பார்க்கும்போது வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கிற டிப்ரெஷனுக்கு அவங்க சுவாமிமலை வீட்டு வந்தாங்கன்னா சரியாயிடுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 இப்போ அட்டமஸ்தானத்துக்கு உட்கார்றாரு குரு பகவான். அவருடைய வீட்டுக்காரர் தானே, அவருக்கு ஏதாவது பாதிப்பு தருவாரா? அமானுஷ்ய அறிவு கிடைக்கும். அமானுஷ்ய அறிவு கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்களில் குறிப்பாக அந்த பூராட நட்சத்திரம் இருக்காங்க பார்த்தீங்களா, எதுக்குமே ஒரு விதண்டாவாதம் பேசுவாங்க. அவங்க எல்லாமே ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வரும். நம்மளே படிக்கலாமா அப்படின்றது அவங்களுக்கு வந்து தோணும். அது மாதிரியான டைமாக இருக்கும். அதே போல் வந்து இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் சித்தர்களுடைய வழிபாடு செய்வாங்க. அவங்களுக்கு வந்து சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் நிறையா இருக்குது. யாரெல்லாம் இந்த அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான ஒரு நம்பிக்கைக்கான கண்டிப்பாக வந்து அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். வந்து இந்த ஆயுள் பயம் ஏற்பட்டுரும். ஸோ அப்போ நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது உடம்பு சரியில்லாத குழந்தைகளுக்கு வந்து கேர் எடுத்து பண்ணலாம். ஆயுள் குறைபாடை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மனுடைய ஆலயம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால சம்ஹார மூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு சிறப்பாக வேலை செஞ்சிடும். இன்னொன்று அஷ்டமம்ன்றது 8.
8 போட்டு நடந்தாங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ ஈவினிங் டெய்லி அந்த 8 போட்டு டெய்லி அதில் வந்து வாக் 8 பண்ணிட்டே போட்டு இருக்கணும். நடந்தாங்கனாலே இந்த தனுசு ராசிக்கு வந்து பெருசா பாதிப்பு அப்படிங்கிறது தராது. நெய் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். சாப்பிடக்கூடாது, அவாய்ட் சாப்பிட்றத பண்ணிடுறது கொஞ்சம் நல்லது. அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ம். அவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி குரு வந்து 7ல் வராரு. இப்போ 7ங்கும் போது பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படி எல்லாமே சொல்லலாம். இதெல்லாமே வெற்றியா இருக்குமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. 3, 12 ஆக்டிவேட் ஆகிறதுனால கொஞ்சம் வந்து மகர ராசிக்காரங்களோட பெற்றோர்கள் உஷாரா இருக்கக்கூடிய ஒரு ஸோ இங்கே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரு மைனஸ்னால் இது மட்டும்தான். காதல் ஜெயம் ஆகிடும். லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய டைம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்களுடைய கல்யாணம் ஆனவங்க மனைவிக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். ஏன்னா வந்து 3, 12க்குரியவரே ஆறாரு, டைரெக்டாக வந்து ராசியே பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து குழந்தைகளுக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே மெடிக்கலில் மாத்திரை சாப்பிடாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும். அவங்களுக்கு ஒரு ப்ரிகாஷன் மகர ராசிக்கு. நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது மனைவிக்கு அல்வா வாங்கி கொடுத்தாலே சிறப்பாக வேலை செய்யும். இந்த அல்வா அப்படின்னு சொல்லக்கூடியது கோதுமையினால எடுக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம் நெய் அங்கேயும் வந்துடுது. ஸோ அதனால திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் முழுக்க முழுக்க சந்திரனோட ஆதிக்கம்ல இருக்காரு. ஸோ அப்போ நெல்லையப்பர் கோயில் போயிட்டு திருநெல்வேலி அல்வா வந்து எங்கே வேணாலும் சாப்பிடுங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதே போல் வாங்கிட்டு வந்த அல்வாவை வந்து அக்கம் பக்கத்தினருக்கு வந்து மகர ராசிக்காரங்க தானமாக கொடுத்தாங்கனாலும் சிறப்பாக அந்த வாழ்வியல் பரிகாரமாக வேலை செய்யும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்ட்னர்ஸ் கொஞ்சம் விலகி போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க நெல்லையப்பரோடைய வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கனாலே இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் மகர லக்னக்காரங்களுக்கும் சிறப்பாக வேலை செய்யும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு குரு போகிறார். வயிறு தான், அடி வயிறு தான் 6ஆம் இடம். கல்லீரல், மண்ணீரல், இன்டைஜஷன் ப்ராப்ளம் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு. அல்சர் ப்ராப்ளம் இந்த இன்டைஜஷன் இவங்க பிறவியிலேருந்தே கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதில் மட்டும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். டயத்துக்கு பசிக்குதோ இல்லையோ சாப்பிட்றணும். இவங்க வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கும்போது மாம்பழம் தானமாக கொடுக்கணும். மாம்பழம் தானமாக கொடுக்கணும். கோவில் பரிகாரம் வீட்டிலேயே செய்யக்கூடியது அப்படின்றத பார்த்தோன்னா அழகாக குபேரன் ஃபோட்டோலாம் வாங்காதீங்க. வாங்கி வீட்டை கசமுசன்னு வைக்காதீங்க. குபேரரை நினச்சி வீட்டில் மாம்பழம் வைத்து நைவேத்தியம் செஞ்சு அந்த மாம்பழத்தை வந்து இவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த 6ல் இருக்கக்கூடிய குரு அப்படின்றவர் வந்து நெகட்டிவ் தரமாட்டார். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவங்க தயவு செஞ்சு கடனே வாங்கிடக்கூடாது. கடன் வாங்கினா அடைய முடியாது. இவங்களுக்கும் அந்த கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு வருவாங்க வாங்கிக்கோங்கன்ட்டு. தயவு செஞ்சு வாங்கக்கூடாது. கடன் வாங்கவும் கூடாது, கடன் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து லாக் ஆகிடுவாங்க. இந்த கும்பராசி கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பான பரிகாரமாக என்ன பண்ணலாம்? கோவில் பரிகாரமாக இருக்கட்டும், வாழ்வியல் பரிகாரமாக இருக்கட்டும், என்ன பண்ணலான்னா நல்லா பீச்சுக்கு போயிட்டு பௌர்ணமி அன்னைக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாங்கனாலே போதுமா. இது பண்ணாங்கனாலே அவங்களுக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யும். அதே போல் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது நல்ல தியானம் கண்டிப்பாக பண்ணாங்கனாலும் இவங்களுக்கு வந்து அந்த இது வேலை செய்யாது. இப்போ வந்து மீன ராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தையை குறிக்கக்கூடிய இடத்துக்கே குரு பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது அவங்க அடுத்த ஒரு வருடத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? அடுத்த ஒரு வருடத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா இவங்களோட குழந்தைங்க எங்கே போனாலும் நல்ல பேரை வாங்கி கொடுத்துரும். வீட்டில் தான் வந்து குழந்தை எலியாக இருக்கும், வெளியே புலியாக இருக்கும். இன்னொன்று வந்து மீன ராசி மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து குலதெய்வத்தை போய் மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்ட்டு வைங்க, அவங்களோட ஆன்ம திருப்தின்றது அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யும். குறிப்பாக ஆழ்மனதை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அங்கேயே போய் இப்போ வந்து குரு பகவான் அமர போகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்றதை பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களோட குலதெய்வத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்ட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் என்றைக்கு வேணாலும் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சிறப்பாக வேலை செய்யும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்றத பார்க்கும்போது கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்கள வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக திருச்செந்தூரே நிறையா பேர் போகாமல் திருச்செந்தூர் பக்கத்தில் உவரி சுயம்புலிங்கநாத சுவாமி கோவில் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம், கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய இன்னொரு கோவில் அப்படின்றத பார்க்கும்போது அஷ்டலக்ஷ்மி கோவில் நிறையா பேர் சொல்லுவோம். அந்த அஷ்டலக்ஷ்மி கோவிலுக்கும் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இந்த மீன ராசிக்காரங்க இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கும்போது நிறையா வந்து மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்தலாம். ஏன்னா இவங்களோட லக்னாதிபதியே போய் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்தையும் பார்ப்பாரு, ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா ராசியும் பார்ப்பாரு. ஸோ அதனால் வந்து அவங்களும் இது மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். நிறையா கோல்டு வாங்கி இவங்க சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ஒரு யோகம் அப்படின்றது உண்டு. இந்த மீன ராசி மீன லக்னக்காரங்க ஸ்வீட் ஷாப் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸை வந்து அதிகமாக டொனேட் பண்ணாங்கனாலும் நல்ல வேலை. குறிப்பாக வந்து இந்த எல்லோ கலர் ஸ்வீட்ஸை வந்து தானமாக கொடுக்கும்போது, குறிப்பாக கோவில்களில் தானமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும்.
ஸோ இன்றைக்கும் அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயம் பார்த்தாலும் வாழ்வியல் முறையில் நம்ம என்ன பண்ணும்பொழுது அதுலேருந்து நம்ம வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கலாம். கடக ராசியில் கிரகங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படிங்கிற இந்த சந்தேகத்துக்கு இந்த ஒரு பதிவு விடையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்துச்சுக்க நேர்கள் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். இதை தாண்டி சுய ஜாதகத்தில் இன்னும் மற்ற கிரகங்களுடைய எந்த இடத்துல அமர்ந்திருக்குன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஜாதக ஆலோசனை பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவு நேயர்களுக்கு தரலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம். குருவே தருணம், குருவே துணை.